ஹலோ guys, வெல்கம் டு எக்ஸாம்ஸ் டெய்லி. இன்னையோட லைவ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லாருமே வேகமா ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா அப்படின்றத சொல்லுங்க, ஓகேவா? சாரி, இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அது மட்டும் இல்லாம இன்னைக்கு டைம் கொஞ்சம் கம்மியா இருந்த காரணத்தினால நம்ம 30 கொஸ்டின் தான் எடுத்திருக்கோம். 30 பார்த்துடலாம். நாளைக்கு வந்து பேலன்ஸ் இந்த இதுல இருக்கக்கூடிய 20 அந்த 50 சேர்த்து 70 நம்ம பார்த்துடலாம், ஓகேவா? இன்னைக்கு 30, நாளைக்கு 70 அதை ஸ்பிளிட் பண்ணி பார்த்துடலாம் இன்னைக்கு, ஓகேவா? டன்னா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஹாய் மேம், ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டீங்க. வெயிட் பண்ணுங்க, எல்லாரும் வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஓகேவாமா? ஷியோரா? இன்னைக்கு 30, நாளைக்கு 70 நம்ம பார்த்துருவோம், ஓகே? ஃபுல் ரிவிஷன் கிளாஸ் மேடம் போடுவோம் மேடம், ஓகே? ஓடியாங். ஓகே ஓகே. டைம் மதிய வணக்கம். குட் ஆஃப்டர்நூன். டன். ஓகே, நன்றிமா, நன்றி. ஓகே, வெயிட் பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் கூட. டைமுக்கு வரமாட்டேன்னு மட்டும் சொல்லாதீங்க, ஏன்னா நான் ரீசெண்டாவே நான் கரெக்ட் டைம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு தான் லேட் ஆச்சு. 3 minutes 2 minutes தானே? சரியா? ஓகே, சரி ஸ்டார்ட் பண்ணலாம். டெய்லி ஒரு குறள் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற குறள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பண்புடைமை அதிகாரத்தோட 2வது குறள். சோ பண்புடைமை அப்படின்னு சொல்றப்ப பொருட்பால்ல குடியியல்ல இருக்கக்கூடிய ஒரு அதிகாரம் தான் பண்புடைமை. சோ அதோட 2வது குறள் என்னன்னு பாருங்க. அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு அப்படின்னு சொல்றாங்க, ஓகேவா? அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. எல்லாரிடமும் அன்புள்ளவனாக வாழ்வது, உலகத்தோடு ஒத்து வாழும் குடும்பத்தில் பிறந்திருத்தல், இவை இரண்டும் பண்புடைமை என்னும் நல்ல வழிகளாகும். சோ பண்புடைமைக்கு ஒரு நல்ல வழிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 வழிகளை வள்ளுவர் சொல்றாரு. ஒண்ணு என்னன்னா அன்பா இருக்கணும், எல்லா உயிர்களிடத்திலயுமே அன்பா இருக்கணும். இன்னொன்னு நல்ல ஒழுக்கமான குடும்பத்துல பிறக்கக்கூடியது. இது ரெண்டும் தான் பண்புடைமைக்கான சிறந்த வழிகளா வள்ளுவர் சொல்றாங்க. இது இந்த குறள் நோட் பண்ணிக்கோங்க. அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. சரியா? சரி, என்ன வகையான மோனை வந்திருக்குன்னு சொல்லுங்க. அடிமோனை. எப்படி சொல்றீங்க அடிமோனைன்னு? ஃபர்ஸ்ட் லெட்டர் ஒன்னா இருக்கணுமே? இல்லை, அங்க ஆ இருக்கு, இங்க பா இருக்கு. என்ன இங்க என்ன வந்திருக்குப்பா? வெரி குட். இணை மோனை, இணை மோனை வந்திருக்கு. சரியா? சீர்மோனையா? சீர்மோனை இருக்கு. சீர்மோனையில என்ன டைப் அப்படின்னு கேட்டீங்கன்னா இணை மோனை. இங்க ஆ இருக்கு, இங்க ஆ இருக்கு. நான் சொல்லியிருக்கேன், நான் இணை எழுத்துக்களும் எதுகை மோனையில வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோமா? சோ அதுதான், ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா நம்மளோட எக்ஸாம்ஸ் டெய்லியில டிஎன்பிஎஸ்சிக்கான கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. நீங்க குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 படிக்கிறீங்க, இந்த மத்த எக்ஸாம்ஸ் படிக்கிறீங்கன்னா தாராளமா ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்லாம டிஎன்யூ, எஸ்ஆர்பி, டிஎன் டெட், பேங்கிங், எஸ்எஸ்சி, ரயில்வே, இப்போ ரீசெண்டா வந்திருக்கக்கூடிய எஸ்எஸ்சி, சிஹெச்எஸ்எல், ரயில்வேயோட எஸ்ஐ அண்ட் கான்ஸ்டபிள்ஸ்க்கான நோட்டிபிகேஷன்லாம் நிறைய வந்திருக்கு, பாருங்க. ஸோ பார்த்து உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருந்ததுன்னா தாராளமா அப்ளை பண்ணுங்க. சரியா? அப்ளை பண்ணி எழுதி பாருங்க. அதுக்கான கிளாஸஸ் எல்லாமே நம்மளோட எக்ஸாம்ஸ் டெய்லியில போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மெட்ராஸ் ஹைகோர்ட் கால் ஃபர் வந்திருக்கு. ஸோ அதையுமே நீங்க ட்ரை பண்ணலாம், ட்ரை பண்ணுங்க. ஸோ அதுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் இங்க போயிட்டு இருக்கு. ஆன்லைன் கிளாஸஸோட ஜாயின் பண்ற எல்லாருக்குமே புக் மெட்டீரியல்ஸ் அப்படின்றத நம்ம ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றோம். மிஸ் பண்ணாம இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல உங்களுக்கு புக்ஸ் மட்டும் போதும் அப்படின்னாலும் நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். டிஎன்பிஎஸ்சிக்காக ப்ரீவியஸ் இயர் பேஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ண 10,000 கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடிய ஒரு 4 புக் இருக்கு. ஜெனரல் தமிழுக்கு உங்களுக்கு 5,000 கொஸ்டின் இருக்கும். ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு பைலிங்குவலாவே 5,000 கொஸ்டின்ஸ் இருக்கும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெறும் 999 மட்டும்தான். நம்மளோட எக்ஸாம்ஸ் டெய்லியில புக்ஸை நீங்க கேஷ் ஆன் டெலிவரியாவும் வாங்கிக்கலாம், ஆன்லைன் பேமெண்ட்லயும் வாங்கிக்கலாம். ஸோ கால் பண்ணுங்க 8940400154 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே புக்ஸ் ஆர்டர் பண்ணிக்கோங்க, கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ கைஸ். ஸோ மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த நியூஸை ஷேர் பண்ணிடுங்க. ஓகே ஓகே. எக்ஸாம்ஸ் டெய்லி ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க பிளே ஸ்டோர்ல இருந்து. 30 minutes 50 கொஸ்டின்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 12 டே 12. பட் இன்னைக்கு 30 கொஸ்டின் தான் பார்க்க போறோம். நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் நாளைக்கு நம்ம பார்க்குறப்ப
70 நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் டைம் கம்மியா இருந்ததுனால கொஸ்டின் கவுண்ட் நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கோம். சரியா? பார்க்கலாமாப்பா? ஓகே, பிறமொழி சொல்லற்ற தொடர் எது அப்படின்னு கொடுத்திருக்காங்கப்பா. இங்க பிறமொழி சொல்லற்ற தொடர் எது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அவர்கள் இருவருக்கும் இடையே கான்வர்சேஷன், விவாதம், உரையாடல், ஸ்பீச், இதுல எது தமிழ் சொல்? இதுல எது தமிழ் சொல்? கான்வர்சேஷனும் கிடையாது, ஸ்பீச்சும் கிடையாது. அதே மாதிரி விவாதம், உரையாடல்ல கன்ஃபியூஷன் இருக்கலாம். சோ கரெக்ட் ஆன்சர் பாத்தீங்கன்னா உரையாடல். அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது அப்படின்றதான் சரியானது. சோ இந்த மாதிரி சிம்பிள் கொஸ்டின்ஸ் ஆல்சோ கேட்பாங்க. அதுக்குமே நம்மளுக்கு என்ன தெரியணும், அது என்ன சொல் அப்படின்றது கண்டிப்பா தெரியணும். ஓகேவா? அடுத்து பாருங்க, பிறப்பில் உயர்வு தாழ்வு கருதுதல் தவறு. அதாவது அந்த வார்த்தை நான் பார்க்காம சொல்லிட்டேன், அந்த வார்த்தை எங்க கரெக்டா மேட்ச் ஆயிருக்கு? தாழ்வு உயர்வு கருதல் பிறப்பில் தவறு. மோஸ்ட்லி இது எதை பேஸ் பண்ணி கேட்பாங்கன்னா, செய்யுள் வரிகள், இல்ல ஏதாவது அறிஞர்கள் சொன்ன கருத்துக்கள், அப்புறம் நம்மளோட புக்ல ரெட் லைன்ல மார்க் பண்ணிருப்பாங்கல்ல, ரெட் கலர்ல மார்க் பண்ணிருப்பாங்களா, அந்த மாதிரியான கொட்டேஷன்ஸ்ல இருந்து என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரியா? சோ அதுவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிறப்பில் உயர்வு தாழ்வு கருதுதல் தவறு. ஓகேவா? ஆன்சர் டி. பிறப்பில் உயர்வு தாழ்வு கருதுதல் தவறு அப்படின்றதான் சரியான விடை. ஓகே, நோட் பண்ணிக்கோங்கம்மா. அடுத்து, கீழ்காணும் வாக்கியங்களில் எவை சரியானவை? வேகமா ஆன்சர்ஸ் மட்டும் பார்க்கலாம். கீழ்காணும் வாக்கியங்களில் எவை சரியானவை அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, இன்னைக்கு ஏன் வந்து சேம் டைம் ஏன் கம்மி அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாமே இந்த மாதிரி பெரிய பெரிய கொஸ்டின்ஸா இருக்கும். ஓகே, என் மகன் சரியான நெஞ்செழுத்தக்காரன், அவளது தந்தை அவள் மீது உயிரையே வைத்திருக்கிறார், நும் கூற்று சிறிதும் ஏற்றத்தக்கது அன்று, அவை எல்லாம் மாதவியின் நூல்கள். சரியா? என்ன கேட்டிருக்காங்கன்னா, எவை சரியானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுப்பா சரியானது? என் மகன் சரியான நெஞ்செழுத்தக்காரன் அப்படின்னு தவறு. ஓகேவா? அவளது தந்தை அவள் மீது உயிரையே வைத்திருக்கிறார் அப்படின்றது தவறு. ஓகேவா? ஒண்ணு பேச்சு வழக்குல இருந்தா பேச்சு வழக்குலயே இருந்துடணும், எழுத்து வழக்குல இருந்தா எழுத்து வழக்குலயே இருந்துடும். சரியா? இப்ப நும் கூற்று சிறிதும் ஏற்றத்தக்கது அன்று அப்படின்றது எழுத்து வழக்குலயே இருக்கு. ஓகே, அவை எல்லாம் மாதவியின் நூல்கள். அவைன்னு வந்துருச்சு, அப்ப என்னதுப்பா? பன்மை. பன்மைன்னு வந்தா நூல்கள். நூல்கள் பன்மைனாலே என்னது? அவை போடணும். ஒருமைனா என்ன போடணும்? அன்று அப்படின்னு பார்த்திருக்கோமா? அதுன்னு போடணும். ஒருமைனா அது போடணும், பன்மைனா அவை போடணும். சரியா? அப்ப எனக்கு என்ன கரெக்டா இருக்கு? 3 and 4. ஓகேவா? 3 4 சரி. ஆப்ஷன் டி. புரியுதா? நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே இந்த மாதிரி ஃபார்மேட் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம், போன ப்ரீவியஸ் இயர்ல நம்ம பார்த்தோம். முட்டையிட்டது சேவலா பெட்டையா அப்படின்னு கேக்குறாங்க. இது என்ன வகையான வலு அப்படின்னு கேக்குறாங்க. வலுனாலே எப்பயுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வலுனாலே பிழை, பிழையானது. வலுவு சொற்களை நீக்கி எழுதுகன்னு சொல்றாங்களா, அவ பிழையான சொற்களை நீக்கி எழுதுக அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? என்ன கேக்குறாங்க? முட்டையிட்டது சேவலா பெட்டையா அப்படின்னு கேக்குறாங்க. சோ பெட்டை கோழிதான் முட்டையிடும் அப்படின்ற ஒரு சரியான தீர்க்கமான பதில் தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் ஒரு கேள்வி கேட்கப்படுது, பிழையான கேள்வி கேட்கப்படுது. அதனால இது வினா வலு. வெரி குட் மார்க், சூப்பர். சரியா? வெரி குட். சரி, மரபு வலுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்க்கலாம். மரபு வலுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் யாரு எக்ஸாம்பிள் சொல்றீங்களோ அவங்களோட எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். சரியா? அவன் வந்ததா? நான் கேக்குறது மரபுக்கு. கோழி கூவும். நான் கேக்குறது வலு. குயில் கத்துமா? சரி, குயில் கத்தும் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? சரளா சொல்லியிருக்காங்க, குயில் கத்தும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. குயில் கத்தும்ன்றது என்னப்பா? மரபு வலு. குயில் கத்தாது, என்ன செய்யும்? குயில் கூவும். குயில் கூவும், அது மரபு வலு. சோ இந்த மாதிரி நிறைய இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. வரை சொல்லின் வினையாளனையும் பெயராக, அதாவது வரை அப்படின்ற சொல்ல வினையாளனையும் பெயரா மாத்த சொல்லியிருக்காங்க. வரைதல், வரைந்த, வரைந்தவன், வரைந்து. சோ பார்த்தனே ஈஸியா அதுல கண்டுபிடிச்சிடலாம். வரைந்தவன். வரைதல் அப்படின்றது என்னப்பா? தொழிற்பெயர்.
வரைதல்ன்றது தொழிற்பெயர், வரைந்த அப்படின்றது பெயரெச்சம், வரைந்து அப்படின்றது வினையெச்சம். சரியா? சரி, வரையோட வினை முற்று சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்பால் வினைமுற்று சொல்லுங்க. வரை என்ற வேர்ச்சொல்லினுடைய ஆண்பால் வினைமுற்று சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட், வரைந்தான். சூப்பர்மா. ஓகேவா? வரைந்தான் அப்படின்றது சரியான விடை. அடுத்து பாருங்க, பின் வருவனவற்றை பொறுத்துக. டெலிகேட், சாம்பியன், ப்ரொபோசல், புரோட்டோகால். இதை வந்து கரெக்டா மேட்ச் பண்ணி சொல்ல சொல்லியிருக்காங்க. டெலிகேட், டெலிகேட் அப்படின்னா என்னமா? டெலிகேட் அப்படின்னா பேராளர் அப்படின்னு அர்த்தம். சரியா? சாம்பியன் வாகை சூடி. 3 4 எங்க இருக்கு? ஒரே ஒரு இடத்துல. ப்ரப்போசல் அப்படின்னா கருத்துரு. புரோட்டோகால் மரபு தகவு. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. டெலிகேட் பேராளர், சாம்பியன் வாகை சூடி, ப்ரப்போசல் கருத்துரு, புரோட்டோகால் மரபு தகவு. ஓகேவா? ஆன்சர் 3 4 1 2. நோட் பண்ணிக்கோங்க. 3 4 1 2. ஊ என்ற சொல்லின் பொருளை தேர்ந்தெடுக்க. ஊ ஓரெழுத்து ஒரு மொழி. ஊ அப்படின்ற சொல்லோட பொருள் கேக்குறாங்க. இறைச்சி, உலகம், உயிர், உயர்வு. ஊனா எதப்பா குறிக்குது? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஊனா ஊன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஊன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஊன்னா என்னப்பா? இறைச்சி. சோ ஊனாலுமே இறைச்சி தான். ஊனாலுமே இறைச்சி தான். பை அப்படின்ற இந்த எழுத்தோட பொருள் என்ன? பை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் தருக. பைனா என்னம்மா? வெரி குட் துரு. இளமை அப்படின்றதான் சரியானது. ஓகேவா? இளமை. இது ஷி அப்படின்னா இழிவு, சே அப்படின்னா உயர்வு. சரியா? இந்த மாதிரி நிறைய இருக்கு. வெறும் 42 மட்டும்தான். 42 படிச்சீங்கன்னா நீங்க 3 क्वेश्चन கரெக்டா ஆன்சர் பண்ணலாம். சரியா? 3 क्वेश्चनக்கு நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணலாம். 4.5 மார்க்ஸ். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. 42 மட்டும் படிச்சா போதும். 3 क्वेश्चन சாலிடா அட்டெண்ட் பண்ணிடலாம். அடுத்து, தூ என்னும் சொல்லின் பொருள் பின்வருவனவற்றில் காண்க. தூனா என்ன அர்த்தம்? தூ வந்து குறில். நம்ம படிச்சிருக்கோமா? 42 ஓரெழுத்து ஒரு மொழி இருக்கு. அதுல 40 நெடில் எழுத்து இருக்கும், 2 குறில் எழுத்து இருக்கும். அந்த 2 குறில் எழுத்து என்னன்னா நோவும் தூவுன்னா. நோனா வறுமைன்னு அர்த்தம், தூனா சாப்பிடுன்னு அர்த்தம். படிச்சிருக்கோமா? நிறைய தடவை சொல்லியிருக்கோமா? இந்த 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்குன்னு சொல்றது பவணந்தி முனிவர் நன்னூல்ல சொல்லியிருப்பாரு. இதே தொல்காப்பியர் எத்தனை ஓரெழுத்து ஒரு மொழி இருக்குன்னு சொல்றாருன்னா தொல்காப்பியம் 7 தான் இருக்குன்னு சொல்றாரு. நன்னூல் முனிவர், நன்னூலார் அப்படின்னு சொல்லக்கூடிய பவணந்தி முனிவர் அவர் தான் என்னன்னு சொல்றாருப்பா 42 இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. தொல்காப்பியர் சொல்லக்கூடியது 7. அடுத்து, பட்டியல் ஒன்றை பட்டியல் 2 பொருத்துக. இந்த மாதிரி சரதம், சூலிகை, மகோததி, அவனி அப்படின்னா சரதம் அப்படின்னா என்னன்னா வாய்மை அப்படின்னு அர்த்தம். சரியா? நோட் பண்ணிக்கோங்க. சரதம் அப்படின்னா வாய்மை. அப்ப ஃபர்ஸ்ட் 1 3 வரணும். எங்கப்பா இருக்கு? 2 இடத்துல இருக்கு. ஓகேவா? சூலிகை அப்படின்னா என்னன்னா நிலா முற்றம். சூலிகைனா நிலா முற்றம். ஓகே. மகோததி அப்படின்னா என்னன்னா கடல் அப்படின்னு அர்த்தம். மகோதத்தினா கடல், அவனினா நாடு. ஓகேவா? புரியுதா? சரதம்னா வாய்மை, சூலிகைனா நிலா முற்றம், மகோததி கடல், அவனினா நாடு. சொல்லும் பொருளும். சரியா? அப்ப ஆன்சர் எனக்கு என்னது? 3 1 4 2. 3 1 4 2. ஓகேவா? ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, வெரி குட். கீழ்காணும் கருத்துக்களில் தவறானதை சுட்டுக. இது வந்து ஓல்ட் புக்ல இருந்து கொடுத்தக்கூடிய ஒரு क्वेश्चन. மிளகு நீரை சாத்தமுதுன்னு சொல்றது வைணவ மரபு. கரெக்ட். ஆசிரியரை ஐயா என்று அழைப்பது வேலூர் ஆம்பூர் வட்டத்தார் மரபு.
இது அமிழ்தத்தை கருப்பஞ்சாறு என்பது ஸ்ரீரங்க மரபுன்னு சொல்றாங்களே, இது தவறு. ஓகேவா? மத்தபடி திருமணம் முதலான மங்கள நிகழ்ச்சிகளுக்கு கீற்று வேவதனை கொட்டகை என்பது செட்டிநாடு மரபு. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. இது ஒண்ணு மட்டும் தவறு. அடுத்து எண்ணிய எண்ணியாங் எய்துப எண்ணியார், இந்த அடியில் அமைந்துள்ள மோனை வகை என்னன்னு கேக்குறாங்க. சீர்மோனை எத்தனை வகைப்படும்பா? சீர்மோனை எத்தனை வகைப்படும்? சீர்மோனை எத்தனை வகைப்படும்? வெரி குட். நான் கூட நிறைய 8 ஆன்சர் வருமோன்னு நினைச்சேன். சீர்மோனை எத்தனை தான்? 7 தான். சீர்மோனைன்னு கேட்டா 7, மொத்தமா மோனைன்னு கேட்டாங்கன்னா 8. சரியா? எண்ணிய எண்ணியாங் எய்துப எண்ணியார். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏ இங்க 1 இருக்கு, 2வது இடத்துல இருக்கு, 3ல இல்ல, 4ல இருக்கு. அப்போ 1 2 4ன்றது என்னது? கீழ்கதுவாய் எதுகை. கீழ்கதுவாய் எதுகை, சாரி மோனை. முதல் எழுத்து வந்திருக்கிறதுனால மோனை. 2வது எழுத்து ஒன்றி வந்துச்சுன்னா அது எதுகை. ஓகேவா? இங்க வந்து கீழ்கதுவாய் மோனையும் வந்திருக்கு, கீழ்கதுவாய் எதுகையும் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் எழுத்து செகண்ட் எழுத்து எல்லாமே 1 2 4ல சேமா இருக்கு. ஓகேவா? அப்போ கீழ்கதுவாய் மோனை இருக்கு, கீழ்கதுவாய் எதுகையும் இருக்கு. ஓகேவா? வெரி குட் மா, சூப்பர். சோ அடுத்து பாருங்க, தவறாக பிரிக்கப்பட்டுள்ள சொல்லை தேர்க. வெண்மதி, வெண் கூட்டல் மதி, வெந்துவர்ந்து, வெந்து கூட்டல் உவர்ந்து, காடிதனை, காடு கூட்டல் இதனை, கருமுகில், கருமை கூட்டல் முகில். சொல்லலாமா? என்னப்பா தப்பா இருக்கு? வெரி குட், ஆப்ஷன் ஏவே தப்பா தான் இருக்கு. ஓகேவா? வெண்மதி எப்படி பிரிக்கணும்? வெண்மை கூட்டல் மதி. சரியா? ஈறு போதல் விதிப்படி மை போயிட்டு இது வெண்மதி அப்படின்னு புணருது. மத்தபடி வெந்துவர்க்கும் கரெக்ட், காடு இதனை, கருமுகில் எல்லாமே கரெக்ட். ஓகேவா? வெண்மதி மட்டும் தப்பா இருக்கு. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி, பொருந்தா இணையை காண்க. இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தைன்னு சொன்னது பாரதிதாசன். யாதும் ஊரே யாவரும் கேளி கணியன் பூங்குன்றனார். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் சொன்னது இளங்கோவடிகள். அழுது அடியடைந்த அன்பர் திருமூலர். சோ பார்த்தோன்னே தெரியுது எதுப்பா தப்பு? அழுது அடியடைந்த அன்பர் திருமூலர் அப்படின்றது தப்பு. யாரு? மாணிக்க வாசகர். சரியா? இந்த அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் அப்படின்றது என்னன்னா, சிலப்பதிகாரம் வந்து ஒரு 3 உண்மைகளை சொல்லும். என்னன்னா, அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படின்ற ஒரு 3 வகையான உண்மைகளை சிலப்பதிகாரம் சொல்லுது. இதை வந்து நம்ம ஸ்கூல்ல இருந்தே படிச்சிருப்போம். சரியா? நோட் பண்ணிக்கோங்க. சோ அழுது அடியடைந்த அன்பர் யாரு? மாணிக்க வாசகர். அடுத்த கேள்வி, நல்லது செய்தல் ஆட்சியர் ஆயினும் அல்லது செய்தல் ஓம்புமின். அடிக்கடி எல்லா கொஸ்டின்லயுமே இந்த வரிகளை கேட்கிறாங்க, அதனால கொஞ்சம் கவனமா மறக்காம இது என்ன நூல் அப்படின்றத பாத்துக்கோங்க. சரியா? என்ன நூல்மா? புறநானூறு. நல்லது செய்ய முடியலனாலும் அடுத்தவங்களுக்கு கெட்டது செய்ய வேண்டாம் அப்படின்ற ஒரு பொருளை தரக்கூடிய புறநானூற்று பாடல் வரிகள் தான் நல்லது செய்தல் ஆட்சியர் ஆயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் அதுதான் அப்படின்றது. ஓகேவா? திருக்குறள் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எவை சரியானவை? திருக்குறள் பற்றிய லெட்டர்ஸ் விசிபிள் தானே, இன்னைக்கு கொஞ்சம் பெரிய பெரிய கொஸ்டின்ஸா இருந்ததுனால கொஞ்சம் குட்டி குட்டியா இருக்கும் லெட்டர்ஸ், மேனேஜ் பண்ணிக்கோங்க. சரியா? திருக்கூட்டல் குறள். திருக்குறள் மேன்மை பொருந்திய குறள் வெண்பாக்கள் ஆகிய நூல், அதனால் திருக்குறள் என்று பெயர் பெற்றது. நான்மறை ஐம்பால் சதுர்வேதம் என்று திருக்குறளை கூறுவர். இது தப்பு. கரெக்டா? செகண்ட் ஒன் தப்பு. சதுர்வேதம்லாம் இதுக்கு பெயர் கிடையாது. திருக்குறள்ல 133 அதிகாரம் இருக்கு. இது கரெக்ட், இது கரெக்ட். திருவள்ளுவரது காலம் கிமு 32ஆம் நூற்றாண்டு என்பதை கூறுவர் அப்படின்னு சொல்லிருக்காங்க. 31 நடப்பு ஆண்டோட 31 கூட்டும் போது நமக்கு என்ன கிடைக்குது? திருவள்ளுவர் ஆண்டு கிடைக்குது. இங்க நமக்கு சரியானதானே கேட்டிருக்காங்க. அப்ப எனக்கு என்ன சரி? 1 3 சரி. 1 3 சரியானவை, 2 தப்பு 4 தப்பு. ஓகேவா? திருவள்ளுவரது காலம் கிமு 31ஆம் நூற்றாண்டு. இப்ப இருக்க நடப்பாண்டோட 31 ஆட் பண்ணீங்கன்னா அதுதான் திருவள்ளுவர் ஆண்டு. ஓகேவா? பாரதிதாசன் வெளியிட்ட இதழ். கொஸ்டின் பாருங்க, பாரதிதாசன் வெளியிட்ட இதழ் எது? தேன்மலை, குயில், தென்றல், இந்தியா. பாரதிதாசன் என்ன இதழை வெளியிட்டாங்கன்னு கேக்குறாங்க. ஆன்சர்
வெரி குட்மா. குயில் அப்படின்ற இதுலதான் பாரதிதாசன் வெளியிட்டாங்க. தேன்மலை சுரதாவினுடைய நூல், தென்றல் திருவிக்காவினுடைய இதழ், அதே மாதிரி இந்தியான்றது பாரதியாரினுடைய இதழ். ஓகேவா? அடுத்து இது முத்தொள்ளாயிரமா, முத்தொள்ளாயிரத்துல வரக்கூடிய ஒரு பாடல் வரி. ஓகேவா? கோகோதை நாடு அப்படின்னு எந்த நாட சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சேர நாட சொல்லுவாங்க. பார்ப்பு அப்படின்னா குஞ்சு அப்படின்னு அர்த்தம். சரியா? புள்ளினம் அப்படின்னா பறவை இனம், அல்லற் பலனம்னா சேற்று வயல். ஓகேவா? கோகோதை நாடுன்னு சேர நாட்டை சொல்லுவாங்க, கோக்கிள்ளி நாடுன்னு சோழ நாட்டை சொல்லுவாங்க, முத்துளை நாடுன்னு பாண்டிய நாட்டை சொல்லுவாங்க. சரியா? அதே மாதிரி இந்த முத்தொள்ளாயிரத்துல என்னன்னு சொல்லியிருப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அச்சமில்லாத நாடு, அச்சமில்லாத நாடுன்னு சேர நாட்டை சொல்லியிருப்பாங்க. ஏற்கள சிறப்பும் போர்க்கள சிறப்பும் வாய்ந்த நாடுன்றது சோழ நாடு. சரியா? முத்துடை நாடுன்றது பாண்டிய நாடு. ஓகே, இந்த கொஸ்டின் புரியுதா? கோக்கோதை நாடுனா சேர நாடு, பார்ப்புனா குஞ்சு, அதாவது பறவையினுடைய குட்டி அப்படின்னு அர்த்தம் 4, புள்ளினம் அப்படின்னா பறவை இனம் 1, அல்லற் பலனம் சேற்று வயல் 3 4 1 2. ஆப்ஷன் சி 3 4 1 2. நாடக இயல் என்னும் நூலை இயற்றியவர் யார்? நாடக இயல் என்னும் நூலை இயற்றியவர் பரிதிமார் கலைஞர், பம்மல் சம்பந்த முதலியார், கிருஷ்ணசாமி பாவலர், விபுலானந்த அடிகள். யாருப்பா? நாடக இயல் அப்படின்றதே மோஸ்ட்லி யாருப்பா? பரிதிமார் கலைஞர். பரிதிமார் கலைஞர். நாடக இயல் அப்படின்ற நூலை எழுதினது யாரு? பரதிமார் கலைஞர் அப்படின்றதான் சரியான விடை. அடுத்த கேள்வி ஏழாதி. ஏழாதின்றதும் ஒரு வகையான மருந்து பொருட்களின் அடிப்படையில் வரக்கூடிய ஒரு நூல் தான். இங்க என்ன கொடுக்குறாங்கன்னு பாருங்க. பாடல்தோறும் 6 கருத்துக்களை விளக்கி கூறும் அற இலக்கியம் ஏழாதி. கரெக்ட். ஏழாதி நூல் தற்சிறப்பு பாயிரம், சிறப்பு பாயிரம் உட்பட 100 செய்யுள்களை உடையது. ஓகே, கரெக்ட். ஐ மீன் கிடையாது. சோ இது தப்பு. ஓகேவா? ஏலக்காய், லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி என 6 அருமருந்துகளை உட்பட்டது. ஓகே, இது கரெக்ட். அதுபோல் ஏழாதியில் ஒவ்வொரு சொல்லப்பட்ட 8 கருத்துக்களும், ஏழாதியில இப்பதான் 6ன்னு சொன்னாங்க, ஆனா 8 கருத்துக்கள் சொல்றாங்க. 6 கருத்துக்கள். ஓகேவா? ஏழாதியில சிறப்பு பாயிரம், தற்சிறப்பு பாயிரம் உட்பட 100ன்றது தவறு. ஓகேவா? சோ ஆன்சர் பாத்தீங்கன்னா 1 3 சரி. ஆப்ஷன் சி. பொருந்தா இணையை கண்டறிக. வழிபாட்டு பாடல் ஆசிரியர் ஏசுபெருமான். ஏசுபெருமான் நிச்சய கிருஷ்ணபிள்ளை பாடியிருப்பாரு. ஓகே. சிவபெருமான பாடினது சுந்தரர். ஓகே. புத்தபிரான் நீலகேசியா? நீலகேசின்றது சமண சமய காப்பியம். புத்தர் குண்டலகேசி. புத்தபிரான பாடினது என்னதுப்பா? குண்டலகேசி. நீலகேசின்றது மகாவீரர், சமண சமய காப்பியம். சரியா? அப்ப இது தவறு. எனக்கு எது தப்பா இருக்கு? ஆன்சர் சி தான் தப்பா இருக்கு. ஓகேவா? நபிகள் நாயகம் உமறுப்புலவர் கரெக்ட். ஓகேவா? புரியுதா ஏன் இது பொருந்தல அப்படின்னு? கொளருது. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் 21. இது ரொம்ப குட்டியா இருக்கு, கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோங்க. திருக்குற்றால குறவஞ்சி நூலை இயற்றிய திரிகூட ராசப்ப கவிராயர் மேலகரம் என்னும் ஊரில் பிறந்தவர். கரெக்டா? கரெக்ட். திருக்குற்றாலநாதர் உலா வரும்போது அவரை கண்டு ஒரு பெண் அவர் மீது அன்பு கொண்டு நலிவதையும் அவளுக்கு குரத்தி குறி சொல்வதும் குற்றால குறவஞ்சியின் மைய கதை பொருள். ஓகே. குறவஞ்சி 90 வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று. 90 கிடையாது, 96. வசந்தவள்ளி திருமணம் எனவும் அழைக்க. தப்பு, இது தப்பு. ஓகேவா? சோ ஆன்சர் 1 2 சரி. 1 மற்றும் 2 சரியானவை. ஆப்ஷன் ஏ. ஓகேவாமா? ஆப்ஷன் ஏ தான் சரியானது. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. மயங்கி மருகிற் பிணங்கி வணங்கி உயங்கி ஒருவருக்கொருவர் இப்பாடலடியின் ஆசிரியர். மயங்கி மருகிற் பின்னணங்கி வணங்கி உயங்கி ஒருவருக்கொருவர் இப்பாடலடியின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. யாருமா? பிள்ளை பெருமாள் ஐயங்கார், கம்பர், குமரகுருபரர், ஒட்டக்கூத்தர். ஆன்சர் ஒட்டக்கூத்தர் அப்படின்றதான் சரியானது. ஒட்டக்கூத்தர் அவர்களினுடைய பாடலடிதான் இது.
அடுத்து 23 ஒற்றுமை காப்பியம் என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் காப்பியம் எது? ஒற்றுமை காப்பியம், குடிமக்கள் காப்பியம், முத்தமிழ் காப்பியம் என்றெல்லாம் அழைக்கப்படுவது சிலப்பதிகாரம். ஓகேவா? சிலப்பதிகாரம் நோட் பண்ணிக்கோங்க. ஒற்றுமை காப்பியம் சிலப்பதிகாரம். அம்மானை பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவை எவை அப்படின்னு கேக்குறாங்க. அம்மானை அப்படின்றது மகளிர் விளையாடும் விளையாட்டுகளுள் ஒன்று. சரி, கரெக்ட். அம்மானை ஆடும்போது மகளிர் பாடும் பாட்டுக்கு அம்மானை வரி என்பது பெயர். இதுவும் கரெக்ட். பாடிக்கொண்டே பந்துகளை உருட்டி விளையாடுவது பந்து விளையாடல்னு சொல்றாங்க. ஆக்சுவலி இது அம்மானை. அம்மானையில் என்ன பண்ணுவாங்கன்னா 3 கேர்ள்ஸ் வந்து இப்படி ரவுண்டா உட்காந்துப்பாங்க. அவங்க கையில ஒரு பூப்பந்து இருக்கும். அந்த பந்தை இப்ப நான் ஒரு கவிதை சொல்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு லைன்ல கவிதை சொல்றேன்னா அந்த வரியை சொல்லிட்டு அடுத்து பக்கத்துல இருக்க பொண்ணு கிட்ட கொடுப்பேன். அந்த பொண்ணு அதை வச்சுட்டு அவ ஒரு வரி சொல்லுவா. அந்த தேர்ட் கேர்ள்கிட்ட கொடுப்பாங்க, அவ ஒரு வரி சொல்லுவா. சோ இந்த மாதிரி பாடுவாங்கல்ல. இப்படி பாடும்போது என்ன ஆகும்னா ஒரு பாடல் வரியா, ஒரு முழு பாடலா உருவாகும். அதுக்கு அம்மானை வரி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அம்மானை பாடலில் ஒரு கருத்து வினா எழுப்பி அக்கருத்தை மறுத்தல், இரண்டுக்கும் பொருந்தும் வகையில் ஒரு செய்தி முடிவில் நெய்தி. நான் சொன்னேன்ல, இப்ப நான் சொன்னதுதான் அம்மானையோட எக்ஸ்பிளனேஷன். இங்க வந்து வேற கொடுத்துருக்காங்க, அது தப்பு. அப்போ 1 2. அப்ப அம்மானைனா என்ன, அம்மானை விளையாட்டு என்ன அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்ம இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? 20 கடற்பயணத்தின் சிறப்பை அவை விளக்கும் நூலோடு பொருத்துக. விளைந்து முதிர்ந்த விழுமுத்து, பொன்னுக்கு ஈடாக விலகு ஏற்றுமதி, காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர், கட்டுத்தரையில் கட்டிய யானை அசைவது போல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விளைந்து முதிர்ந்த விழுமுத்து அப்படின்றது என்னப்பா இதுல சொல்லியிருப்பாங்கன்னா மதுரை காஞ்சியில சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் 1 3 மதுரை காஞ்சியில சொல்லியிருப்பாங்க. பொன்னுக்கு ஈடாக மிளகு ஏற்றுமதின்றது அகநானூற்று பாடல் வரி. 3 4. அடுத்து பாருங்க, காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர் புறநானூறு, கட்டுத்தறியில் கட்டிய யானை அசைவது போல பட்டினப்பாலை. ஓகே, ஆன்சர் 3 4 2 1. 3 4 2 1. நோட் பண்ணிக்கோங்க. புனையா ஓவியம் என்பதன் பொருள் என்ன? புனையா ஓவியம் என்பதன் பொருள் என்ன? வண்ணம் தீட்டப்பட்ட ஓவியம், பூக்களால் வரைவது, மூலிகைகளால் தீட்டப்பட்ட ஓவியம், கரித்துண்டுகளால் வடிவம் மட்டும் வரைவது. புனையா ஓவியம்னா அலங்கரிக்கப்படாத, வண்ணம் தீட்டப்படாத ஓவியம். சரியா? கரித்துண்டுகளால் வடிவம் மட்டும் வரையக்கூடிய ஓவியத்தை தான் புனையா ஓவியம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? புரிஞ்சா புனையா ஓவியம்னா என்னன்னு? ஓகேவா? கிருஷ்ணகிரி, கோத்தகிரி இதில் காணப்படும் கிரி என்னும் சொல் எதை குறிக்கும்? கல்லிடைக்குறிச்சி, மலை, பாறை, கோட்டை. கிருஷ்ணகிரி, கோத்தகிரி இந்த வரிகள்ல வரக்கூடிய கிரி அப்படின்ற வார்த்தை இருக்குல்ல, இது எதை குறிக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. கிரி மீன்ஸ் மலை. ஓகேவா? மலை அப்படின்றதான் சரியான விடை. ஓகே, அடுத்து 28. ஆமே நான் சொன்னேனா பெரிய பெரிய ஆப்ஷனா இருக்கும், மண்டை சுத்து வந்துருச்சு. ஓகே, திருவிளையாடல் புராணம் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவை எவை? மதுரையில் எழுந்தருளியுள்ள சோமசுந்தர கடவுள் செய்த 63 திருவிளையாடல்களை விளக்கி கூறும் பழைய வரலாற்று நூல் திருவிளையாடல் புராணம். செரிமனமோட காப்பி கொஞ்சம் வருதா? மதுரையில் எழுந்தருளியுள்ள சோமசுந்தர கடவுள் செய்த 63 திருவிளையாடல்களை விளக்கி கூறும் பழைய வரலாற்று நூல் தான் திருவிளையாடற் புராணம் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா? அடுத்து ஐ மீன் சோமசுந்தர கடவுளா? சிவபெருமான். சரியா? அந்த சோமசுந்தர கடவுள் அப்படின்றது மட்டும் தப்பு.
64 திருவிளையாடல். 64 தானப்பா திருவிளையாடல். 63ன்னு கொடுத்திருக்காங்களா? 64 திருவிளையாடல் தானே, கரெக்டா? டக்குன்னு கவுண்ட் நடந்துருச்சு. ஓகே, சோ அது தப்பு. ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு, ஓகேவா? 64 திருவிளையாடல், வெரி குட். அதுதான் சரியா. 64 திருவிளையாடல், 63ன்னு கொடுத்திருக்காங்க, தப்பு. திருவிளையாடல் புராணத்தை பாடிய பரஞ்சோதி முனிவர் வடமொழியும் தமிழையும் நன்கு கற்றுத்தார். திருவிளையாடல் புராணம், மதுரை காண்டம், கூடல் காண்டம், திருவாலவாய் காண்டம் என 3 பிள்ளை கொடுத்து. ஓகே, திருவிளையாடல் புராணத்தில் 65 படலங்கள் இருக்கின்றாங்க, தப்பு. 64 படலம் தான். ஒவ்வொரு திருவிளையாடலையும் ஒவ்வொரு படலமா எழுதியிருப்பாங்க. அப்ப 2, 3 சரி. ஓகேவா? 2, 3 சரி. நோட் பண்ணியாச்சா? 29. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது அப்படின்னு சொன்னது தண்டியலங்கார மேற்கோளா, கிரௌவா, கால்டுவெல்லா, தொல்காப்பியமா? ஆன்சர் கால்டுவெல் தான். தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலை தோங்கவும் செய்யும் அப்படின்னு சொன்னார். ஓகேவா? எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு சொன்னது எதுனா தொல்காப்பியம். தொல்காப்பியம் தான் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு சொல்லுது. 3, 4. தன்னேர் இல்லாத தமிழ் அப்படின்னு சொன்னது தண்டியலங்கார மேற்கோள். தமிழ் என்னை ஈர்த்தது, குரலோ என்னை இழுத்ததுன்னு சொன்னது டாக்டர் கிரவுல். ஓகேவா? ஆன்சர் 3, 4, 1, 2. சரியா? 3, 4, 1, 2. நோட் பண்ணிக்கோங்க. அந்த லாஸ்ட் क्वेश्चन, நூலும் நூலாசிரியரும் சிறுபானாற்றுப்படை, திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை. சரியா? இது பொறுத்துக தான், பட் ஆப்ஷன் இல்லாம இருக்கு. ஆப்ஷன் இல்லாம நீங்க சொல்லுங்க. சிறுபானாற்றுப்படை நல்லூர் நத்தனார், திருமுருகாற்றுப்படை நக்கீரர், பொருணராற்றுப்படை முடதாம கண்ணியார், பெரும்பானாற்றுப்படை கடியலூர் உருத்திரங்கண்ணனார். 2, 4, 1, 3 கரெக்டா? 2, 4, 1, 3. வெரி குட் கைஸ். ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட எக்ஸாம்ஸ் ரிவ்யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட 10,000 கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடிய கொஸ்டின் பேங்க் வெறும் 999க்கு மட்டும்தான் அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க கேஷ் ஆன் டெலிவரியாகவும் ஆர்டர் பண்ணிக்கலாம், ஆன்லைன் பேமெண்ட்டாகவும் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆர்டர் பண்றதுக்கு ஸ்கிரீன்ல தெரியிற நம்பர் 8940400154 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான், ஸோ சீக்கிரமா ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஷார்ட் டைம் டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ரொம்பவே கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஓகே, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அவ்வளவுதான். ஸோ நாளைக்கு நான் சொன்ன மாதிரி நம்ம கொஞ்சம் நிறைய கொஸ்டின் பார்க்கலாம். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் கொடுத்துருங்க. ஸோ மோஸ்ட்லி 550 வரைக்கும் வந்தீங்க. வெயிட், ஒரு சின்ன லைக் மட்டும். ஓகேனா? ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். கேன் யூ 1, 2, 3 ரிவிஷன்? யா ஷியோர், பண்ணலாம். நோ, எஸ். நாளைக்கு பேலன்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகேவா? சின்ன லைக் போதும். ஓகேமா? ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு நம்ம மதியம் 2:30க்கு நம்ம அகைன் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். பாய். See you. 2:30 2:30